மற்ற எல்லா டிவி ஷோஸை விட பிக் பாஸ் ஷோ தற்போது ரொம்பவே பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. அது எப்படி எல்லா நாளும் பிரபலமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. நீங்கள் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களோடு ஒரு வீட்டில் 15 நாள் இருந்தால் எதுவும் நேராது. ஆனால் வித்தியாசமான குணங்களை உடைய 15 பேரை ஒரு வீட்டில் விட்டு பாருங்கள், கண்டிப்பாக விவாதம் ஏற்படும். அதுவும் கேம் மாதிரி ஏதாவது பிளே பண்ணா நிச்சயம் சண்டை ஏற்படும். அதுபோல தான் பிக் பாஸ்ல கேமை தயாரிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்க கேமரா அங்கங்க மூவ் ஆகுதுன்னு கேள்வி வரும். ஆனா அங்க இருக்கும் கேமரா நிலையானது தான், அதில் இருக்கும் லென்ஸ் தான் மூவ் ஆக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கேமராவை ஆப்ரேட் செய்வதற்கு விஜய் டிவி ஆப்ரேட்டர்ஸ் 24 மணி நேரமும் பணியில் இருக்காங்க. யாராவது கேமரா முன்னாடி வந்தா அவங்கள எந்த கேமராவை வச்சு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சில மூவிங் சீன் வருது. ஷோ ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து எல்லார் மனதிலும் இருக்கும் கேள்வி அந்த சுருக்கு பையில் என்ன உள்ளது என்பதுதான். அதற்கான விடை கிடைத்துள்ளது. அவர்கள் பேசுவது எப்படி இவ்வளவு தெளிவாக கேட்கிறது என்று பலர் மனதில் கேள்வி எழுந்திருக்கும். அதற்கான விடை அந்த கருப்பு சுருக்கு பையில் தான் உள்ளது. அனைவரும் அணிந்திருக்கும் அந்த சுருக்கு பையில் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருக்கிறது. அந்த மைக்ரோஃபோன் வாய்ஸும் கேமரா ஃபுட்டேஜையும் இணைத்து நமக்கு 9 மணிக்கு ஒளிபரப்பு செய்யறாங்க. அனைவரும் கேட்பது நடப்பதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யலாமே, ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஒரே இடத்தில் பலரது மைக் இருக்கும். அதை ஃபில்டர் செய்யாவிட்டால் யார் பேசுவதும் தெளிவாக கேட்காது. அதனால்தான் யார் மைக் வேண்டுமோ அவரது மைக் மட்டும் ஆன் செய்து மற்றவர்கள் மைக்கை ஃபில்டர் செய்து ஒளிபரப்பு செய்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.